கல்கி படத்துல இருந்து நீங்க மிஸ் பண்ண 66 மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்கேன். வாங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. மங்களகரமா கிருஷ்ணர்ல இருந்து ஆரம்பிப்போம். கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா உடனே நார்மல் பொசிஷன் வந்துருவாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்புறமா தான் நார்மல் பொசிஷன் வர மாதிரி காட்டுறாங்க. அப்படி வரும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. இந்த சீன்ல அஸ்வத்தாமாக்கு கீழே இருக்கிற இறந்து போனவரோட கை அசையும். நல்லா பாருங்க. இந்த சீன்ல இருமிட்டு இருக்கிற பொண்ணோட ஆக்ஷன்ல டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. க்ளோஸ் அப் ஷாட்ல பாக்கும்போது பாடி மூவ்மெண்ட் ரொம்ப இருக்கும். அடுத்த ஷாட் லாங் ஷாட், அதுல பாத்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட் கொஞ்சமா தான் இருக்கும். அடுத்தது மறுபடியும் க்ளோஸ் அப் ஷாட், அதுல பாடி மூவ்மெண்ட் ஓவரா இருக்கும். இருமிட்டு இருக்கிற பொண்ணோட அப்பா தண்ணி கேட்பாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு முன்னாடி தான் இருப்பாரு. அந்த பொண்ணோட தலை அவருக்கு பின்னாடி இருக்கும். ஆனா திடீர்னு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையாண்ட இவர் இருக்கிற மாதிரியும் பொண்ணோட நெத்தில கை வச்சு தடவுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அது எப்படி ஒரு செகண்ட்ல மாறும்? இதுல வயசானவர் பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு எதிர்க்க இருக்கிற இரும்பு கையால கை தூக்கி இருப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே ஆங்கிள் மாறும்போது அவர் கையை தூக்காத மாதிரி வச்சிருப்பாரு. கடவுள் ஒருத்தர் தான், அது சுப்ரீம் யாஸ்கின்னு கை தூக்குறதுக்கு முன்னாடி கமாண்டர் மானஸ்க்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்க ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த ஷாட்லயே கை தூக்குனதுக்கு அப்புறம் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. எப்படி திடீர்னு டிராபிக் போலீஸ் வந்துட்டாங்களாங்க? ஹோலோகிராம் டிவைஸை இவன் போட்டுட்டு போகும்போது அந்த பொண்ணோட ஃபேஸுக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. அந்த தாத்தா எங்கேயோ இருக்காரு. ஆனா திடீர்னு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட ஃபேஸுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு. மரியம்மா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல புஜ்ஜி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அதோட பேஸ்ல ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் மாதிரியான பேஸ் இருக்காது. இதுல பிரபாஸ் புஜ்ஜின்ற வண்டியில இருந்து ஜம்ப் பண்ணி குதிப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட அந்த கிளாஸ் ஷீல்டு இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஷீல்டு இருக்காது. பிரபாஸ் வந்து லேண்ட் ஆவாரு. அப்ப அவரோட லெஃப்ட் லெக் சைடு தரையில எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஆனா அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா தரையில டேமேஜ் இருக்கும். இது ஏன்னா பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்த பாருங்க, ஆல்ரெடி அதே மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பிரபாஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன் புஜ்ஜிக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரேல வந்து விழுவான். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. இரும்பு கைக்காரன் பிரபாஸ அடிக்க வருவான். ஆனா மிஸ் ஆயிடும். ஆனா பிரபாஸ் புஜ்ஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இரும்பு கைக்காரன் இவர் அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஏன் வெயிட் பண்ணணும்? இந்த இதுல பிரபாஸ மறுபடியும் இரும்பு கைக்காரன் அடிக்க வருவான். அப்ப பாத்தீங்கன்னா அவனோட இரும்பு கையில 2 ஸ்பைக்ஸ் தான் இருக்கும். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைக்ஸ் வந்துரும். அது எப்படி முதல்ல பல்லு மாதிரி மறுபடியும் முளைச்சு வந்தது? ஒரு தாத்தா 5000 பவுண்டி ஆளை புடிச்சு இழுப்பாரு. அப்ப பிரிட்ஜில் வந்து விழும்போது அந்த செயின் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆயிடும். பிரபாஸ் சண்டை போடுற பிரிட்ஜில் நிறைய கேப்ஸ் இருக்கு. அது கயிறால செய்யப்பட்ட ஒரு பிரிட்ஜ். ஆனா அடுத்த ஷாட்லயே பெரிய ஆளு ஒருத்தன் வந்து இறங்குவான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் பிளெயின் ஆயிடும். எந்த ஒரு கேப்ஸ்மே இல்லாம ஒரு டேபிள் மாதிரி ஆயிடும். இந்த பொசிஷன்ல ஒருத்தரை அடிச்சா பறந்து போய் இந்த சைடு தான் விழணும். ஆனா அவரு ரவுண்டா இந்த சைடு போய் விழுவாரு. அது எப்படி? அது இந்த பிரிட்ஜோட எட்ஜ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி ஒருத்தர் விழுந்திருப்பாரு. அவர் மறுபடியும் தெரிவாரு. அவர் எப்படி திடீர்னு மறைஞ்சு போனாரு, திடீர்னு வந்தாரு? அந்த பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னு வச்சிருப்பாங்க. நின்ன இடத்துல இருந்தே சுடாம கிட்ட வந்து சண்டை போட்டுன்னு அடி வாங்கிட்டு போவாங்க. எதுக்கு? பிரபாஸ் பிரிட்ஜுக்கு கீழே இருந்து உடச்சுக்கிட்டு மேல வந்ததுல கொஞ்சம் பேர் தான் பறப்பாங்க. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் பிரபாஸ சுத்தி பறப்பாங்க. அது எப்படி முடியும்? அவங்க இருந்த இடம் தான் பிரிட்ஜ் ஆச்சே. பறக்கணும்னா சைட்ல மட்டும் தானே பறந்துருக்கணும். அது எப்படி சுத்தி பறந்துருக்க முடியும்? தாத்தாவோட கையில சின்ன கடவுள் சிலை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில ஷாட்ஸ் கழிச்சு தாத்தா கையில கடவுள் சிலை இருக்கிற மாதிரி க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கை தாத்தாவோட கை மாதிரியே இருக்காது. இந்த சீன்ல தீபிகா செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அங்க பேசி இருக்க மாட்டாங்க. சவுண்ட் மட்டும் தான் வந்திருக்கும். நீங்க வேணா பாருங்க. சுப்ரீம்க்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேனே, அதுவே போதும். ஒரு கிளாஸ் வால் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கவங்க தெரிய மாட்டாங்க. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சமா சீ த்ரூ கிளாஸ் இருக்கும். அது வழியா பாப்பாங்க. ஆனா மறுபடியும் அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த சீ த்ரூ கிளாஸ் இருக்காது. கமல் 150 days பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணோட சீரம் தான் கேட்பாரு.
ஆனா கமாண்டர் மானஸ் 91 டேஸ் பிரெக்னெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட சீரம் கொண்டு வாங்க அப்படின்னு. அதான் இந்த பொண்ணுக்கும் 150 டேஸ் ஆகல, இந்த பொண்ணால முடியுமோ என்னமோ, அத வெயிட் பண்ணி பார்த்தா தானே தெரியும், அதுக்குள்ள ஏன் அவசரப்படணும். கமல் தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு, அப்புறம் எழுந்து வருவாரு. ஆனா கமலோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஷாட்லயே பறக்கும் காத்துல. கமல் சயின்டிஸ்டோட தலைய தடவி கொடுப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா கமலோட கை கீழே தான் இருக்கும். பிரபாஸ்க்கு நல்லா வேர்க்கும், இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தான் வேர்க்கும். அப்படி வியர்க்கும் போது அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பாடிக்கு தண்ணி கண்டிப்பா வேணும். ஆனா அங்க தண்ணிங்கிறது அபூர்வம், அப்ப எப்படி அங்க உயிர் வாழ முடியும். பிரபாஸ் அவரோட உடம்ப ஆஜான பாகுவா வளர்த்து வச்சிருக்காரு. ஆனா அங்க சாதாரண ஒரு முட்டையே அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு. அந்த பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு இது மாதிரி நிறைய முட்டை தேவைப்படும், நிறைய பொருட்கள் தேவைப்படும். அதெல்லாம் வாங்குறதுக்கு இவர்கிட்ட காசு இல்ல. ஆனா உடம்ப மட்டும் எப்படி அப்படி மெயின்டைன் பண்றாரு. நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். ஒருத்தருக்கு 5000 யூனிட்ஸ் பவுண்டி இருக்கும். அவனை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, மெனக்கெடுவாங்க. ஆனா ஒரு சாதாரண முட்டைய 5000 யூனிட்ஸ் கொடுத்து வாங்குவாரு. இதுக்கு அவரோட ஆசையை கட்டுப்படுத்தி இருந்தாலே 5000 யூனிட்ஸ் சேவ் ஆயிருக்கும். அந்த 5000 பவுண்டி பர்சனையும் பிடிக்க தேவையில்ல. ஒருத்தர் கன் வச்சிருக்காரு, அவரு நின்ன இடத்துல இருந்தே சுற்றுக்கலாம். ஆனா திஷா பத்தானி கிட்ட சண்டை போடுறன்ட்டு கிட்ட போய் அடி வாங்கி விழுறாரு. ஸ்கேனர் திஷா பத்தானி கிட்ட 70 டேஸ் ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த ஹாலோகிராம்ல ஷோ பண்ணும்போது 91 டேஸ்னு போட்டிருக்கோம். நீங்க வேணா கேளுங்களேன். திஷா பட்டானிக்கு பின்னாடி லெப்ட் சைடு ஒருத்தர் முதுக காமிச்சு பேசிட்டு இருப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பேசிக்கிட்டு இருந்தவரும் அந்த குரூப்பும் இருக்க மாட்டாங்க. இதே ஷாட்ல பிரபாஸ்க்கும் திஷா பட்டானிக்கும் நடுவுல பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த ஷாட்லயே ஒரு குரூப் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதே லிஃப்ட் சீன்ல திஷா பட்டானிக்கு பின்னாடி இருக்கிற இந்த டீமை கவனிச்சுக்கோங்க. அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த டீம் இல்லாம வேற ஒரு டீம் இருப்பாங்க. அதுல ஆப்பிரிக்கனும் இருப்பாரு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஆனா பெர்மிஷனே இல்லாம லிஃப்டை யூஸ் பண்ணி வேற ஒரு ஃப்ளோருக்குலாம் எப்படி போக முடியும். இதெல்லாம் பயங்கரமான செக்யூரிட்டி லேப்ஸ். இப்படிலாம் இருந்தா பிளான் பண்ணி கூட்டமா காம்ப்ளெக்ஸே கைப்பற்றிடலாம். கமாண்டர் மானஸும் சயின்டிஸ்டும் ஒருத்தரை போய் மீட் பண்ணுவாங்க. அப்ப அவரை கவுன்சிலர் பானி அப்படின்னு மானஸ் கூப்பிடுவாரு. அப்ப அவரையே காண்டீப வில்ல கண்டுபிடிக்கும் போது மத்தவங்க கேப்டன் பானின்னு கூப்பிடுவாங்க. அவரு கவுன்சிலரா இல்ல கேப்டனா? காண்டீப வில்ல தூக்கும் போது வாட்டர் ஃபால் மாதிரி சாண்ட் ஃபால் நடக்கும். எல்லா இடத்துலயும் மண்ணு கொட்டும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நின்னு 2 இடத்துல தான் மண்ணு கொட்டிட்டு இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே கவுன்சிலர் பானிய காட்டும் போது எல்லா இடத்துலயும் மண்ணு கொட்டுற மாதிரி காட்டுவாங்க. தீபிகா படுகோன் கீழே விழும்போது அவங்க வயிறுலாம் தெரியாது, ட்ரெஸ்ஸும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் விலகி இருக்கும், வயிறு தெரியும். சோ பிரெக்னன்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரிபல்ஸ் எப்படி காம்ப்ளெக்ஸ்க்கு கீழே வந்தாங்க? அதெல்லாம் ஹைலி செக்யூரிட்டி ஏரியாவாச்சே, சுத்தி ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்கோம். அதை தாண்டி எப்படி இவங்க போனாங்க? தீபிகா படுகோன் வலது கையால அவங்களோட பிரெக்னன்ட் வயித்தை தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட்டே இல்லாத மாதிரி இடுப்போட ஓரத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நெக்ஸ்ட் அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா வயித்தை தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதுல இடுப்பை பிடிச்சது மிஸ்டேக். ஏன்னா பிரெக்னன்ட்டா இருந்தா அது மாதிரி பிடிக்க முடியாது. தீபிகா படுகோனை பின்னாடி இருந்து காட்டுவாங்க. அப்ப அவங்க கீழே விழும்போது அவங்களோட 2 கையும் கீழே வந்துரும். ஆனா அடுத்த ஷாட்லயே அவங்களோட கை ஃப்ரண்ட் போர்ஷனை கவர் பண்ணிட்டு இருக்கும். சண்டையில இவரு வண்டியோட ஒரு ஓரத்துல தான் குனிஞ்சிருப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா வண்டியோட நடுவுல இருந்து எழுந்துப்பாரு. கைரான்ற பொண்ணு வண்டிக்கு வெளியில தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கைராவோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்னா கைராவை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த இரும்பு கை மனுஷனை சுட்டுருக்கணும். அப்ப அவன் கைராவை விட்டுருவான். கைராவை ஈஸியா தூக்கி காப்பாத்திருக்கலாம். அமிதாப் பச்சன் தடியை யூஸ் பண்ணி அடிப்பாரு. அப்ப அவரு தடியை பின்னாடி கொண்டு போவாரு. ஆனா டக்குன்னு முன்னாடி கொண்டு வந்துருவாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அடிச்ச ஃப்ளோல தடியும் பின்னாடி போற மாதிரியே காட்டுவாங்க. இத ஸ்லோ மோஷன்ல பார்த்தா தான் தெரியும். நானே எதர்ச்சியா தான் பார்த்தேன். பிரபாஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போக காம்ப்ளெக்ஸ் ஆளுங்களே அடிச்சா எப்படி? அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்துக்க பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது, நான் தான் எடுத்து தருவேன் அப்படின்ட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு இவர் எடுத்து தர மாதிரி நினைக்கிறாரு. இதுல என்ன லாஜிக் இருக்கு? காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போகணும்னு நினைக்கிறவன் இது மாதிரி பண்ணவே மாட்டான். பிரபாஸ் காம்ப்ளெக்ஸ் ஆளுங்களை பறந்து அடிப்பாரு. நெக்ஸ்ட் ஷாட்லயே இவங்க திரும்பி பார்க்கும்போது பிரபாஸ் இருக்க மாட்டாரு.
அமிதாப் பச்சனை பிரபாஸ் செயினால லாக் பண்ணுவாரு. அந்த செயினோட எண்டுல பாத்தீங்கன்னா லாக் பண்ற மாதிரி எந்த ஒரு செட்டப்புமே இல்ல. அப்புறம் எப்படி அது லாக் ஆச்சு? ஷம்பாலால இருக்கிற ஒருத்தர் தீபிகா படுகோனை பார்த்து இவளுக்கு 5 மில்லியன் பவுண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா புஜ்ஜி ஹாலோகிராம்ல காட்டும்போது 1 மில்லியன் மட்டும் தான் இருக்கும். 1 மில்லியனா இல்ல 5 மில்லியனா? அந்த சின்ன பொண்ணு அமிதாப் பச்சன் கிட்ட முன்னாடி எதுவுமே தெரியல அப்படின்னும், சோ அமிதாப் பச்சனும் அந்த பொண்ணை அவர் மேல தூக்கி வச்சுப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அவங்க தான் ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அமிதாப் பச்சன் மேல அந்த சின்ன பொண்ணு இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே தீபிகா படுகோனை காட்டுவாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல அமிதாப் பச்சனும் தெரிவாரு. ஆனா அவர் மேல அந்த சின்ன பொண்ணு இருக்காது. ஆனா மறுபடியும் அடுத்த ஷாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கி வச்சிருப்பாரு. பிரபாஸ் அவரோட வண்டி புஜ்ஜியோட ஷம்பாலாக்குள்ள நுழைவாரு. அப்படி நுழையும் போதும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி எதையுமே கண்டுக்காம கம்முன்னு தான் இருப்பாங்க. அந்த வண்டிக்குள்ள இருக்கிற 5000 பவுண்டி ஆளு வெல்கம் டு ஷம்பாலா அப்படின்னு சொல்ற வரைக்குமே கூட அந்த செக்யூரிட்டி ஆளுங்க சும்மா தான் இருப்பாங்க. அப்புறமா தான் வருவாங்க. ஏன்பா செக்யூரிட்டிங்களா, இதானப்பா உங்க டக்கு? அமிதாப் பச்சன் பிரபாஸ கல்லுலயே முட்டி மோதி தேய்ச்சிருப்பாரு. பிரபாஸோட தலையில ஹெல்மெட் கூட இல்ல. ஆனா அவரோட மூஞ்சில எந்த ஒரு டேமேஜும் இல்ல, பிளட்டும் இல்ல. எப்படி? ஷம்பாலாவோட ஃபைட்டர்ஸுங்க ஷீல்ட வச்சு தரைய தட்டும் போது அவங்களோட எனிமி பறந்து போய் விழுவாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே சில பேர் அடிபட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஆகியிருக்காது. எப்படி? புஜ்ஜிக்கு மேல கருப்பா நீட்டமா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அமிதாப் பச்சன் புஜ்ஜிக்கு மேல ஏறுவாரு. அப்பயும் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆப்ஜெக்ட் இருக்காது. மறுபடியும் அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அது வந்துரும். அமிதாப் பச்சன் ஒரு துணியை பாப்பாரு. அது சின்னதா தான் இருக்கும். அதை வச்சு புஜ்ஜிய சுத்தி நகர விடாம பண்ணி அந்த புஜ்ஜிய அடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் அந்த துணி சின்னதா தான் இருக்கும். ஆனா புஜ்ஜிய சுத்துற அளவுக்கு அந்த துணி எப்படி நீளமா ஆச்சு? நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல வந்து புல்லட் படுது. புல்லட் பட்டு தெடிக்கிற மாதிரி கூட கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஆளு அடிபட்டு விழவே இல்ல கீழே. இதே போல இன்னொருத்தருக்கும் நடந்திருக்கு. யார் மேல புல்லட் படும், எப்ப விழணும், இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வரல போல. மரியம்மா ஒரு ஷிப்பை அட்டாக் பண்ண வருவாங்க. ஜம்ப் பண்ணி வரும்போது அந்த ஷிப்ல க்ளோஸ் அப்ல ஆள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா லாங் ஷாட்ல மரியம்மா அந்த ஷிப்பை அடிக்கும் போது அதுல ஆளே இருக்க மாட்டாங்க. அமிதாப் பச்சன் கையில இருந்து மிஸ் ஆகி தீபிகா படுகோன் கீழே விழும்போது பிரபாஸ் பிரிட்ஜ்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி அவங்க கண்ணுல தெரியும். ஆனா நமக்கு காட்டும் போது அப்பதான் பிரிட்ஜ்ல இருந்து எட்டி பாப்பாரு. அப்ப எப்படி முன்னாடியே தீபிகா படுகோன் கண்ணுல தெரிஞ்சாரு? இந்த ஷாட்ல அந்த தடிக்கு மேலதான் பிரபாஸ் இருப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த தடிக்கு கீழே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எவ்வளவோ பிரம்மாண்டமான விஷயங்களை பண்ண அமிதாப் பச்சனை ஒரு சாதாரண டிவைஸை வச்சு கட்டி போட்டுருவாங்க. தேவையான சமயத்துல எஸ்கேப் ஆக முடியாத அமிதாப் பச்சன் எல்லாம் முடிஞ்சவன அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. பிரபாஸ் தான் போய் காப்பாத்தணும்னே இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா 4 சின்ன ஸ்பேஸ்ஷிப் தான் இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா 3 சின்ன ஸ்பேஸ்ஷிப் ஆட் ஆகியிருக்கும். கர்ணன் முதல்ல அம்பு விடுறாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் அம்பு விடுறாரு. 2 அம்புமே ஒரே டைம் ஸ்பீட்ல டிராவல் ஆகி 2 பேருக்கும் நடுவுல மீட் பண்ணி வெடிச்சிடுதுங்க. இதுல என்ன மிஸ்டேக்னா 2 அம்புமே ஒரே டைம் ஸ்பீட்ல டிராவல் ஆகுதுன்னா கர்ணன் தான் முதல்ல அம்பு விட்டாரு. சோ அர்ஜுனனுக்கு பக்கத்துல தான் 2 அம்புமே மீட் பண்ணி வெடிச்சிருக்கணும். ஆனா நடுவுல மீட் பண்ணி வெடிச்சிருக்கு. இது ஒரு மிஸ்டேக். அஸ்வத்தாமனா நடிச்சிருக்க அமிதாப் பச்சன் அந்த சின்ன பொண்ணு கிட்ட என்ன சொல்லுவார்னா, நான் தோற்று விட்டேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கர்ணன் வந்து அவரை சேவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா மீடியாஸ், மூவிஸ், சின்ன சின்ன கட்டுக்கதைகள், அரசியல் இதெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையான வியாசர் எழுதின மகாபாரதத்தை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமனும் கர்ணனோட உயிரை காப்பாத்திருக்காரு. டைம் இருந்ததுன்னா படிச்சு பாருங்க. அர்ஜுனன் சொல்லுவாரு, கர்ணனால 2 அடி தான் நம்மளோட ரதம் பின்னாடி போச்சு. ஆனா நம்மளால கர்ணனோட ரதம் 10 அடி பின்னாடி போச்சு. அதுக்கு கிருஷ்ணர் கர்ணனோட பெருமையை எடுத்து சொல்லுவாரு. இதுவும் ஒரு கட்டுக்கதை தான், கர்ணனை குளோரிஃபை பண்றதுக்காக. உண்மையான மகாபாரதத்துல கர்ணனை ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாரு கிருஷ்ணரு. அப்படி கர்ணனுக்காக முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா வியாசர் எழுதின மகாபாரதத்துல எந்த ஸ்லோகத்துல இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். சீரம் இருக்கிற ஷெல்லு, அதாவது குடுவை, அது கமலோட செஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷெல்லு அவரோட செஸ்ட்ல இருக்காது. வயசான தோற்றத்துல இருக்கிற கமலோட செஸ்ட்ல பாத்தீங்கன்னா 7 டாட்ஸ் நடுவுல இருக்காது. ஆனா இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த 7 டாட்ஸ் இருக்கும். அது எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது?